ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினை நாம் மைவிடுவதாக இந்த காலவெளியிலே உங்கள் யாவரையும் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். நேற்று தினம் பிள்ளை ஆண்டானை நடத்த வேண்டிய வழியிலே நடத்து அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். அவன் அந்த முதிர் வயது வரைக்கும் விடாதிருப்பான். நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அது போல தான் உங்கள் பிள்ளை இருக்கும். ஒரு உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, 5 விளையாது 50 விளையாது. நம்ம இப்போ பிள்ளைகளுக்கு செல்லம் கொடுக்குறோம், எல்லாருமே செல்லம் கொடுக்குறோம், நல்லது தான். ஆனால் நம்ம எப்படி அவங்கள கைட் பண்ணுறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் சில தேசங்களுக்கு போகும்போது பார்ப்பேன், ஈவன் குட்டி குட்டி குழந்தைங்க பேரண்ட்ஸ் ஃப்ரீயாக இருக்கணும்னு சொல்லி அவங்க கையில் ஒரு ஃபோனை கொடுத்துட்டு அவங்க வேலையை செய்வாங்க. மேபி அந்த நேரத்துக்கு அது ஒரு சொல்யூஷன் மாதிரி தெரிலாம். ஆனால் இந்த சின்ன சின்ன மைண்டெல்லாம் அதை ரொம்ப கரெக்டாகி அந்த குழந்தைங்க அந்த ஃபோனை கையிலேருந்து பிடுங்கின உடனே அந்த குழந்தைங்க ஆக்ரோஷமாய் மாறுகிற தன்மையெல்லாம் இன்றைக்கி நிறைய இன்டர்நெட்லாம் நீங்கள் பார்க்க முடியும். பிள்ளைகளை எப்போவுமே நடத்த வேண்டிய வழியில் நடத்துங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இன்றைக்கி ஒரு ஆலோசனை கர்த்தர் தர விரும்புகிறார். 23ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் படிச்சிங்கன்னா 13-14 நான் வாசிக்கிறேன். பிள்ளையை தண்டியாமல் விடாதே, அவனை பிரம்பினால் அடித்தால் அவன் சாகான். நீ பிரம்பினால் அவனை அடிக்கிறதினால் பாதாளத்துக்கு அவன் ஆத்துமாவை தப்புவிப்பாயே அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். பிள்ளைங்கள்லாம் ஒரு வேளை என்னை பார்த்தீங்கன்னா நீங்கள் என் மேலே ஒரு வேளை கோவப்படுவீங்கன்னு நினைக்கிறேன். ஐயா, ஏற்கனவே எங்களை போட்டு பந்தாடுறாங்க, இப்போ நீர் வேறு இப்படி சொல்லி வேறு காட்டணுமா அப்படின்னா, ஆண்டவர் பாருங்கள், ஆண்டவர் நம்ம கரெக்டாக நடக்கணும்னு விரும்புகிறார். அதனால தான் சில நேரத்தில் நம்மளை ஆண்டவர் சில சிக்ஷைகளுக்குள்ளே கொண்டு போகிறார். ஆண்டவர் சிக்ஷிக்கிறாரு, அப்பா அம்மா அடிக்கிறாங்கன்னா உங்களை கெட்டு போகணும், உங்களை அழிச்சிடணும் அப்படின்றதுக்காக கிடையாது. ஆண்டவர் ரொம்ப அழகாக ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, தாம் நேசிக்கிற பிள்ளைகளை அவர் கடிந்து கொண்டு சிக்ஷிக்கிறார். சில நேரத்தில் அடி போடுறாங்கன்னா அவங்கள நேசம், அவங்களுடைய பாசம் அவங்க மேலே இருக்கிறனால தான். அப்போது ஃபார் ஆல் த யங்ஸ்டர்ஸ், பிள்ளைங்க இப்போ உங்கள் ஃபோக்கஸ் எல்லாம் உங்கள் படிப்பு, உங்கள் கவனம், உங்கள் எல்லாம் நிறைய இந்த மாதிரி ஆரம்பத்தில் கேட்காம அப்புறம் தெளிவாகி நான் தப்பு பண்ணிட்டேனேன்னு சொல்கிறேன் எத்தனையோ வாலிப பிள்ளைகள், எத்தனையோ ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க சொல்லி இந்த கவுன்சிலெலாம் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்க சொல்லி கேட்கும்போது. அப்படிலாம் போயிடாமல் உங்கள் பிள்ளைகள், உங்கள் பெற்றோர்கள் உங்களை நடத்துகிறார்கள் சொன்னால் அதற்கு நீங்கள் தாழ்ந்து போவீங்கன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் மிக பிரகாசமான ஒரு எதிர்காலங்களை ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். ஆகவே பெற்றோர்கள் பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழி நடத்துங்க. சில அடி போட்டால் கூட ஒன்றும் தப்பு இல்லைன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆமாம், அப்போ அடித்து அழகாக வளங்க, ஆண்டவர் உங்களுக்கு வேண்டிய நல்ல ஞானம் தருவார். அப்போது ஆவியானவர்கிட்ட ஆலோசனை கேளுங்க. இந்த குழந்தையெல்லாம் பிறந்த உடனே சர்ச்சில் போய் பிரதிஷ்டை பண்ணும்போது பாஸ்டர் கேட்பாங்க, இந்த குழந்தைய கிறிஸ்துவுக்குள்ளே நடத்த நீங்கள் தயாராக இருக்கிறீங்களான்னா அப்போ ஆமாம் தலையாட்டிட்டு நம்ம துன்மார்க்கமாக போவோம், நம்ம பிள்ளையும் அதான் ஃபாலோ பண்ணோம். அப்போ பிள்ளைகளை அந்த நேரத்தில் போய் கண்டிக்கிறதுல எந்த பிரயோஜனம் இல்லை. பேரண்ட்ஸ் நாம் ஒழுங்காக இருக்கும்போது பிள்ளைகளை ஆண்டவர் நடத்தவர் போதுமானவர் இருக்கிறார். ஆகவே கவுன்சில் யுவர் சில்ட்ரன்ஸ் இன் அ ரைட் வே ஸோ தட் தே வில் கீப் இட் டு த வெரி எண்ட் ஆஃப் த டேஸ். அவங்க சந்ததி தலைமுறையாய் அதை அவர்கள் பின்பற்றுவார்கள். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.